ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆர்த்தி. ஹோம்மேட் ஸ்கின் கேர் மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட்ஸும் அதை யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸும் போடுங்கன்னு பூஜா கணேசன் கேட்டிருக்காங்க. என்னடா போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் ஒரு சீரியல் ஹீரோயினோட ஷார்ட்ஸ் பார்த்தேன். அது ஒரு செலிப்ரிட்டி க்ளோ மேக்கப் லுக். அதில் ஸ்ட்ரோப் க்ரீம் பற்றி தான் ரிவ்யூ போட்டிருக்காங்க. ஸ்ட்ரோப் க்ரீமோட ரிவ்யூ யூடியூப்பில் நிறையா இருக்குது. அந்த மாதிரி நார்மல் ரிவ்யூ நான் சொல்ல போகிறது இல்லை. அதில் ஒரு கமெண்ட் படித்தேன். ஏன் பொய் சொல்கிறீங்க? ஃபைனல் லுக்கை விட ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸ் நல்லா இருந்துச்சு, இந்த க்ரீம்னால் எதுவும் ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்வாட்சஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்ட்ரோப் க்ரீம் பற்றி மேக்ஸிமம் எல்லோரும் ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஸ்ட்ரோப் க்ரீம்ங்கிறது ஒரு லிக்யூட் ஹைலைட்டர் தான். இதை மேக்கப்புக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. இதை நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபேர்னஸ் க்ரீம் இல்லை மாய்ஸ்சரைசரில் கூட யூஸ் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது நோ மேக்கப் லுக் கிடைக்கும். மேக்கப் போட்ட மாதிரியே தெரியாது, பட் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா க்ளோயிங்காக இருக்கும். இல்லை செலிப்ரிட்டி லுக் தான் வேணும், ஃபங்க்ஷன்ஸ்க்கு கெஸ்ட் மேக்கப் லுக் போடணும், அதுக்கு யூஸ் பண்ணணுன்னா ஸ்ட்ரோப் க்ரீமை மேக்கப் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹைலைட்டிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் செலிப்ரிட்டி ஃபேஸ் மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக க்ளோயிங்காக தெரியும். அப்படி இல்லாமல் அதை ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணும்போது அதோட ஷிம்மர் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனை பவுடர் வச்சு செட் பண்ணும்போது இன்னும் அதோட ஷைனிங் குறையத்தான் செய்யும். லாஸ்ட்டாக மேட் ஃபினிஷ் தான் வரும். ஸோ மேக்கப் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஹைலைட்டர் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக செலிப்ரிட்டி லுக் கிடைக்கும். ஸ்ட்ரோப் க்ரீம் நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. சில பிராண்ட்ஸில் இதை லூமி க்ரீம்னு சொல்கிறாங்க. நான் என்வைபேயோட ப்ரோ ஸ்ட்ரோப் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் 3 ஷேட்ஸ் இருக்குது. கோல்டு சப்பேர், பிங்க் டைமண்ட், பிங்க் டோபாஸ். இதில் பிங்க் டைமண்ட் ஷேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது நியூட்ரல் ஷேட், டெய்லி யூஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரோப் க்ரீமை ஸ்வாட்ச் பண்ணுறேன், நல்லா பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மராக தான் இருக்கும். ஹைலைட்டரே க்ரீம் ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போடும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு லாக்மியோட இன்விசிபிள் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஃபேர்னஸ் க்ரீமுக்கு லாக்மி பிரைட்டனிங் டே க்ரீம் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக பயோசில்க் மாய்ஸ்சரைசரும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3ஐயும் என் கையில் வரிசையாக எடுத்துட்டு எல்லாத்துலேயும் ஸ்ட்ரோப் க்ரீம் மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷனுக்கு கொஞ்சம் நிறையா க்ரீம் தான் தேவைப்படுது. நான் கையில் பண்ணுறதுனால அப்படியே ஃபிங்கர் வச்சே பிளெண்ட் பண்ணுறேன். நீங்கள் ஃபேஸில் போடும்போது ஃபுல் கவரேஜ் வேணும்னா ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் கவரேஜ்க்கு ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஃபவுண்டேஷனை விட மாய்ஸ்சரைசர் சைடு தான் நிறைய க்ளோ தெரியுது. இன்னும் நான் பவுட்ரு போடலை. ஃபவுண்டேஷனுக்கு கண்டிப்பாக பவுட்ரு வச்சு செட் பண்ணணும், இல்லைனா மெல்ட் ஆகிரும். பட் க்ரீமுக்கும் மாய்ஸ்சரைசருக்கும் அது தேவையில்லை. இப்போது 2 சைடும் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஒரு சைடு அப்படியே பிளெண்ட் பண்ணுறேன், இன்னொரு சைடு ஸ்ட்ரோப் க்ரீம் மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 2 சைடுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சைடில் பவுட்ரு செட் பண்ண அப்புறம் ஸ்ட்ரோப் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். நல்ல க்ளோ தெரியும் பாருங்கள். சிம்பிளாக சொல்லணுன்னா ஃபவுண்டேஷனோட ஸ்ட்ரோப் க்ரீம் மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிவிட்டு பவுடர் வச்சு செட் பண்ணிங்கன்னா மேட் ஃபினிஷ் தான் கிடைக்கும். ப்ராடக்ட்டும் நிறையா வேஸ்ட் ஆகும். ஸோ ஃபவுண்டேஷன், கான்டோர், ப்ளஷ் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் ஹைலைட் பண்ணுற ஏரியாஸ் லைக் நோஸ், சீக் போன்ஸ், ஃபோர்ஹெட், சின்லலாம் ஸ்ட்ரோப் க்ரீம் வச்சு ஹைலைட் பண்ணுங்கள். செலிப்ரிட்டி லுக் எக்ஸாக்டாக கிடைக்கும். மேக்கப் அண்ட் ஸ்கின் கேரில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எண்டில் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.